ஹே பாண்டாஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஷ்னஸ் மம்மி சேனல். நான் உங்கள் ஜீவிதா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட பொங்கல் வீக் எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ பொங்கலுக்கு முன்னாடி வர அந்த சண்டே தான் வந்து நாங்கள் ட்ராவலில் ஸ்டார்ட் பண்ணோம். அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ட்ராவலிங்லேயே அப்படியே போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து என்னோடய யோகா கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு 5:30க்கெலாம் வந்து பிரிஸ்காக வந்து டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் முழுசாக கூட விடியலை. அப்படியே ஒரு டீயை போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கிளாஸ் முடிச்சுட்டு டீ போட்டுட்ருக்கேன். என்ன தான் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த டீ மட்டும் என்னை விட்டு எங்கேயுமே போகாது. ஸோ அதனால் அதை கண்டிப்பாக குடித்தா தான் என் டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ டீ போட்டு ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் என்னோடய வாய்ஸ் ரொம்ப பேடாக இருக்குது. அதுக்காக என்னை ரொம்ப மன்னிச்சிக்கோங்க. நான் சரியாயிடும். அதுக்கப்புறமா நம்ம 1 வீக் அப்புறம் கூட வீடியோ போடலான்னு பார்த்தா 1 வீக்காகவே வாய்ஸ் சரியே ஆகலை. அதனால் சரி இதோடையே பேசிடலாம், நம்ம மக்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ சீக்கிரமாக என்ன சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி எனக்கு லீவ் இல்லை. அதாவது இந்த மண்டே 14 and 15 தான் எனக்கு லீவு, அண்ட் 13 வந்து லீவ் இல்லை. ஸோ இயர் ஸ்டார்டிங்கிறதுனால நம்ம இயர் எண்ட்லேயே நிறையா லீவ் எடுத்துட்டோம். அதனால் இப்போவே குக் பண்ணி வச்சுட்டு லஞ்சும் சேர்த்து குக் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே குக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் மேடம் மெதுவாக எழுந்திரிச்சு வராங்க. குச்சி இங்கே பாருங்கள், ட்ரெஸ் காமிங்க. பொதுவாக வந்து பாப்பா ஸ்கூல் போகிற அன்றைக்கெல்லாம் ப்ரஷ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது எங்களுக்கு. ஆனால் லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னா அன்றைக்கி அவள் ப்ரஷ்ஷிங்க்கும் லீவ் விடுறதுக்கு ரெடியாக இருப்பாள். ஆனால் அன்றைக்கி என்னமோ அவங்களே வாலண்டியராக நான் ப்ரஷ் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாலெல்லாம் குடிச்சிட்டு விளையாட கிளம்பிட்டாங்க. அண்டு சொன்ன மாதிரி லீவ் இல்லாதனால நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது. நேற்று ட்ராவல் வேறு பண்ணனால டயர்டாக இருக்குது. பட் ஸ்டில் நமக்கு இன்றைக்கி வேலை இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் லாகின் பண்ணலாம். நெக்ஸ்ட் 2 days நம்ம வந்து பொங்கலை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனை வேறு வச்சுட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபுல் டே வந்து மேடம் நம்மளை தேடவே இல்லை. அவங்க ஃபுல்லாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது, ரிலேட்டிவ்ஸ் கூட விளையாடுறதுன்னு ஃபுல் என்கேஜிங்காக தான் இருந்தாங்க. ஸோ நைட் வந்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிட்டு இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா மழை அடித்து ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, மழை நின்றுக்கப்புறம் தான் நம்ம நேட்டிவ்க்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணுறதுக்காக என்னோடய நேட்டிவ்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற வேறு ஒரு டவுனுக்கு வந்துடுவேன். அங்கே தான் வந்து எனக்கு இன்டர்நெட் வந்து ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு ரீசன்னால் ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஷெல்ஃப்லலாம் பேப்பர் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து கோலம் போட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன மோட்டிவேஷனாக நம்ம என்ன குடிப்போம்? டீ. ஸோ டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் தான் வந்து நான் கோலம் போட போகிறேன். ஸோ சென்னையிலேருந்து போகும்போதே வந்து கலர் பொடியெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். அதனால் அந்த கலர்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் ஈரமாக இருக்கும் இந்த கலர் பொடி நான் வாங்குகிற இடத்துல. அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒயிட் பொடி இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜென்ரலாக அப்படி பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்து அந்த பிரைட்னஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு இப்போ லேட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் அதை காய வைக்கலாம் நமக்கு டைம் இல்லை. அதனால் ஒயிட் பொடியை மிக்ஸ் பண்ணி நான் அந்த மாதிரி கோலப்பொடியெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சிம்பிள் ரங்கோலி தான் வந்து நான் போட்டுட்ருக்கேன். அண்ட் இதில் வந்து ஆல்ரெடி ஒரு பழைய கோலம் ஒன்று அழிஞ்ச நிலைமையில் இருந்துச்சு. ஸோ அதையே அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு ரங்கோலியாக வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே அம்மா கோலம் போடுவாங்க, நம்ம கலர் பண்ணுவோம், அதுதானே நம்ம வேலை. ஸோ அதனால் கலர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம வச்சுருக்க கலரையே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கலர் பண்ணி முடிச்சிட்டேன். தென் கடைசியில் அம்மா சைட்லேயும் போய் என்னோடய ஆப்போசிட் சைடில் அம்மாவோட ஹவுஸ் இருக்குது. ஸோ அங்கேயுமே போய் அவங்களுக்கு கலர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கடைசியாக பானை, கரும்பு இதெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா கோலம் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. நம்ம வீட்டில் சென்னையிலலாம் வந்து அச்சு வச்சு தான் கோலம் போடுவோம். ஸோ அதுக்கு இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணது வந்து ரியலி வந்து எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
நானெல்லாம் கோலம் போடுறேன் அப்படின்னு நினச்சி தான் என்னமோ கரண்ட் போயிடுச்சுங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. அந்த மூணுக்கும் அந்த ரோட்டில் யாருமே இல்லை, நானும் அம்மாவும் தான் கோலம் போட்டுட்ருந்தோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இருங்க அம்மாவோட கோலத்தை உங்களுக்கு காட்டுறேன். சேம் பொங்க பானை அங்கேயும் இருக்கும், அதுக்கும் நான் தான் கலர் பண்ணேன். அதை உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. குட் மார்னிங் பாண்டாஸ். ஸோ இன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு காலையில் வந்து நான் பானை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மஞ்சளும் குங்குமமும் வச்சுட்டு, ஸோ இதில் வந்து அரிசி கழுவின தண்ணியும் கொஞ்சமாக பாலும் ஊற்றிருக்கோம். அப்போ தான் வந்து நல்லா பொங்கி மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அப்படியே அடுப்பு மேலே வச்சுட்டு, ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து பற்ற வைக்கணும். இந்த மாதிரி விறகு அடுப்பை வந்து தனியாக ஹேண்டில் பண்ண போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் நான் தனியாலாம் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணல, அம்மா வந்து ஹெல்ப் பண்ணாங்க, அது அப்பதாவும் கூட இருந்தாங்க. ஆனால் இந்த அளவுக்கு தைரியமாக நான் இறங்கி போகவே மாட்டேன். எப்போவுமே வந்து யாராச்சும் பண்ணுங்க, நான் வேணால் கிண்டுறேன் அப்படிங்கிற மூடில் தான் இருப்பேன். ஸோ இந்த இயர் கண்டிப்பாக இதை கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் களத்தில் இறங்கிட்டேன். ஸோ இப்படி தான் நம்மளோட பொங்கல் பொங்குச்சு. ஸோ அந்த ஊரில் இருந்த கிழக்கு சைடில் வந்து பொங்கல் பொங்குச்சு. சூரியனும் கிழக்கில் தான் இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல சகுனமாக ஃபர்ஸ்ட் டைம் நம்மளாக வாசலில் பொங்கல் வச்சுருக்கோம், அது நல்லபடியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியான ஒரு மூடில் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம வீட்டில் சும்மா சாமிக்கு பண்ணுறேன் அப்படின்னா வந்து நான் ஈஸியாக குக்கரில் ஒரு 3 விசில் வச்சுட்டு வெல்லம் போட்டுருவேன். இப்போ நம்ம வாசலில் வைக்கும்போது அந்த ரைஸ் வந்து நல்லாவே வேகணும். ஸோ அது கொலைய வைக்கிறதுக்காக ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே நின்றுட்டு இருந்தேன். நல்லா விடிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சூரியன் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம பொங்கல் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் ரெடி பொங்கல். இப்போது இந்த பொங்கல் வந்து நம்ம செம்ம சூடாக இருக்க பாத்திரம், இதை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே கொண்டு போய் வைக்கணும். ஸோ அதுக்கு ஒரு நல்ல துணி ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரெடியாக. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து சாமிக்கு பூவெல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் டேவே வந்து ஊர்லேருந்து வரும்போது பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த பூவெல்லாம் போட்டு பூஜை ரூம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா சின்னதாக விளக்கு ஏற்றிட்டு நான் வந்து ரெடியாக போயிட்டேன். ஏன்னா டைம்குள்ளே விளக்கெல்லாம் ஏற்றணும்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றிட்டு நான் சாரீ கட்டுறதுக்கு ரெடியாக போயிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி பாப்பா எழுந்திட்டாங்க. ஸோ பாப்பாவுக்கும் ட்ரெஸ் பண்ணி விட்டு அவங்களையும் ரெடி பண்ணிவிட்டு நானும் வந்து சாரீ கட்டிட்டு வந்துட்டேன். இதுதான் வந்து என்னோடய சாரீ. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு இந்த கலர். அண்ட் அன்றைக்கி ஃபுல் டேவே அந்த சாரியை வேர் பண்ணியிருந்தேன். ஐ மீன் ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டே. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த சாரீ. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக கரும்பெல்லாம் கட்டி இந்த மாதிரி தான் வந்து பூஜை ரூமை ரெடி பண்ணியிருந்தோம். பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் பொங்கல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ சைட் பை சைடு என்னோடய அப்பத்தா வந்து இட்லி அவிச்சிட்டாங்க. நான் ஃபாஸ்ட்டாக ஒரு தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஏன்னா லன்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே பிளான் பண்ணியிருந்தோம். சக்கரை பொங்கல் இருக்குது, அது போக வந்து வடை வந்து அம்மா ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு சிம்பிள் மெனுவாக பிரேக்ஃபாஸ்ட் வச்சுட்டு இப்போ நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ எங்களோட ஊரில் வந்து ஆல்மோஸ்ட் 6 கோயில் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே வந்து மோஸ்ட்லி நம்ம ரேராக தான் அந்த ஊரை விசிட் பண்ணுறதுனால எல்லா கோயிலுமே பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிள்ளையார் கோயில் போகணும், அப்புறமா அங்கே ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும், அதுக்கு போவோம். அந்த மாரியம்மன் கோயில் வந்து லேட்டஸ்ட்டாக தான் எடுத்து கட்டியிருக்காங்க. ஸோ அது முன்னாடி வந்து ஒரு இடத்துல இருந்துச்சு, ஒரு சின்ன மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய மாரியம்மன் கோயில் போவோம். அதுக்கப்புறம் ஒரு வைரவர் கோயில் இருக்கும், அப்புறம் ஒரு அழகர் சாமி கோயில் இருக்கும், அது வந்து என்னோடய அப்பா சைடோட குலதெய்வம், அதுவும் நாங்கள் கண்டிப்பாக கும்பிடணும். அதுக்கப்புறமா இல்லத்தம்மன் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 6 கோயிலுமே நாங்கள் வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே கும்பிடுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். வரிசையாக ஒரு கோயிலுக்காக போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா சங்குப்பூ. நான் சின்ன வயசில் இந்த சங்குப்பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து அந்த வயலட் கலரில் இருக்கிறனால. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கோயிலில் தான் நான் பார்த்தேன்.
ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எங்களோட இன்னொரு வீடு வந்து நேட்டிவ்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு டவுனில் இருக்குது. ஸோ அங்கேயுமே போய் நம்ம சாமி கும்பிட்டு வந்துடலாம், ஏன்னா அது பொங்கல் நாள் இல்லையா. ஸோ அங்கே போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அங்கே கீழே தங்கியிருக்கிற டெனண்ட் வந்து நிறைய செடியெல்லாம் வளர்த்துட்ருக்காங்க. அவங்க வந்து பச்சை மிளகாலாம் வளர்ந்துருக்கு பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சும்மா அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த அன்புக்காக ஒரு 3 பச்சை மிளகா மட்டும் பறிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற எல்லா செடியெல்லாம் பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போயிட்டு திரும்பி பேக் டு நேட்டிவ் வந்து நான் ஒரு செட் ஆஃப் ஐட்டம்ஸை குக் பண்ணியிருந்தேன். ஆனால் உண்மையிலே குக் பண்ணுறப்போ எனக்கு வீடியோ எடுக்கிற அளவுக்கு டைம் சத்தியமாக இல்லை. ஸோ பயங்கர ஹெக்டிக்காக போச்சு. ஸோ அதனால் என்னென்ன குக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஸோ காலிஃப்ளவரில் 65 பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா பச்சை மொச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பச்சை மொச்சை வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். சாம்பார் டிஃபால்ட்டாக சாம்பார் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த முட்டைக்கோஸ் இது வந்து நான் பண்ணதில்லை, எங்கள் அம்மா வந்து எனக்கு ஷேர் பண்ணது. அதுக்கப்புறம் ரசம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா பூசணிக்காவோட காய் வச்சுருந்தேன். அது வந்து மேண்டேட்ரி இல்லையா, பொங்கலில் சாப்பிட்ணும். அப்புறம் பாயாசம் இது வந்து அம்மா எனக்கு செஞ்சு ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ்டர்டே நைட்லேருந்தே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், சரி கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு நினச்சா அதுதான் முடியாது. இப்போ தான் வந்து எங்கள் ஊரில் கோல போட்டி நடக்கும். ஸோ கோல போட்டிக்கு இப்போ தான் கட்டம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து இந்த வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நேம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து புள்ளி கோலை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி காலத்துலலாம் ரூல்ஸ் உண்டாம். இப்போ வந்து ரங்கோலி கூட அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து நானும் என்னோடய கைவனத்தை காட்டலான்னு இருக்கேன். சரி பார்க்கலாம். இப்போ அம்மா வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. ஸோ நாங்களாம் வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். ஸோ பெஸ்ட் பார்ட் அபவுட் கோயிங் டு நேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கசின்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். அங்கே போனாலே ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ் மைண்ட் வந்துடும். ஸோ அம்மா வந்து கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க. இதுதான் வந்து அவங்க போட்டிருந்த கோலம். பார்க்கலாம் அவங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் பரிசு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்காகவே வந்து நம்ம கோலம் போடலாம். அது நல்ல வர்த்தான ஒரு ப்ரைஸ் தான் வர கொடுப்பாங்க. ஸோ மற்ற கோலங்களையுமே நான் வந்து வீடியோஸ் கவர் பண்ணிகிட்ருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. சின்ன சின்ன பொண்ணுங்களாம் அவ்வளோ அழகாக ஆசையாக வந்து கோலம் போட்டிருக்காங்க. அண்ட் அவங்க ஏஜுக்கு ரொம்பவே பெட்டராகவே வந்து கோலம்லாம் போட்டிருந்தாங்க. இந்த ஃப்ளாக் கோலம் போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு தான். ஸோ அந்த அளவுக்கு ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. உண்மையிலே வந்து நம்ம அவங்கள பாராட்டணும். ஸோ சர்ப்ரைசிங்லி நானும் வந்து இந்த கோல போட்டிக்கு வந்து மார்க் போட போகிறேன். ஈவன் தான் எங்கள் அம்மா வந்து இந்த கோலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் நான் ரொம்ப நியாயமாக இருப்பேன் அப்படின்னு நம்பி என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கோலத்தோட எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டிருக்காங்க அண்ட் அது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் அதில் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, இதை தான் நம்ம ஒரு க்ரைட்டீரியாவாக வச்சு நம்ம வந்து மார்க் போட போகிறோம். ஸோ அன்னைக்கு அப்படியே வந்து டின்னரில் சாப்பிட்டு டே அப்படியே முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திக்கும் போதே கையில் காஃபியோடு எழுந்திரிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் யோகாலாம் பண்ணலை, ஏன்னா நாளே செம்ம ஒர்க்கு. ஸோ அதனால் எதுவும் பெருசாக எக்ஸசைஸ் எதுவும் பண்ணல. ஜஸ்ட் அப்படியே எழுந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டு அப்படியே மழை மோடமாக இருந்துச்சு, அதை அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நான்வெஜ் வாங்குறதுக்காக. ஸோ இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல். எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி மாடு வச்சுருக்கிறவங்களாம் பொங்கல் வச்சு தனியாக சாமி கும்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ மாடு எதுவும் வளர்க்காதனால இப்போ நம்ம நான்வெஜ் மட்டும் குக் பண்ணி நல்லா ஒரு ஃபீஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் வந்து இங்கே விளையாட்டு போட்டி நடக்கும், பொங்கல் விளையாட்டு போட்டி. அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு காலையிலே வந்து இட்லியும் சிக்கன் கறி குழம்பும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாஸ்ட்டாக வந்து வெங்காய தக்காளிலாம் வெட்டிகிட்ருக்கேன். ஸோ ரெசிபி ஷேர் பண்ணுற அளவுக்கு நான் மிகப்பெரிய குக்கெலாம் இல்லை, அதனால நான் வந்து ரெசிபிலாம் வந்து கவர் பண்ணல. ஸோ ஆனியன் மட்டும் சாட்டே பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சிக்கன் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தியை மீட் பண்ணுங்கள். ஸோ இவங்க தான் வந்து இன்றைக்கி லன்ச் வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ சைட் பை சைடு எங்கள் அப்பா தான் வந்து ரத்த பொரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மதுரையில் வந்து ரத்த பொரியல், மட்டன் குழம்பு, அப்புறம் கோலா பால்ஸு, அப்புறம் மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, இதெல்லாமே பயங்கர ஃபேமஸ். இங்கே எல்லாமே நல்லா காரமாக பண்ணுவாங்க இல்லையா.
ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த சிக்கன் சுக்கா, அதுக்கப்புறமா சிக்கன் குழம்பு, அப்புறம் இட்லி அவிச்சிருந்தேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இதான் பண்ணியிருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு பீஸ் கரும்பு எடுத்து சாப்பிட்டுட்டு அப்பா வந்து எனக்கு மட்டன் கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ மட்டனையும் வாங்கிட்டு சமைக்க போகிறேன். உப்ஸ், தலைவலி வந்துடுச்சு. ஆக்சுவலாக நான் டீ அடிக்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணமே தலைவலி தாங்க. தலைவலிச்சா டீ குடித்தா சரியாயிடும்னு சொல்லி நான் டீ குடிக்கவே ஆரம்பித்தேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக தலைவலி போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டேப்லெட் போட்டு ஆவியும் பிடிச்சேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. சரி சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு வந்துட்டு ஸோ மட்டன் குழம்பு, மட்டன் உப்பு கறி வந்து லஞ்சுக்கு புதுசாக பண்ணேன். அது போக மார்னிங் வச்ச சிக்கன் குழம்பும் சிக்கன் சுக்காவுமே வந்து ரிமைனிங் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதையும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். அது போக சிக்கன் 65 வேறு பண்ணியிருந்தோம். அம்மா வீட்டில் தான் வந்து மசாலா போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதையுமே கொஞ்சம் பொரிச்சு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் இலை ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக. எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி பெண்களுக்கான ஓட்டப்பந்தயம். நாங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விளையாட்டு போட்டி ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வேகமாக மந்தைக்கு போயிட்டு பாப்பாவை வந்து ரெடி பண்ணி அனுப்புகிறோம். ஸோ இது வந்து எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜிக்கான கேர்ள்ஸுக்கான ஒரு ரன்னிங் ரேஸு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரியில் உங்களுக்கு வந்து ரன்னிங் ரேஸ் நடக்கும். ஸோ பாப்பாவோட ரன்னிங் ரேஸ் ஸ்டார்டட். ஓடியா 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 ஓடியா. ஏய் குறுக்கு மாதிரி விடாதீங்கப்பா. நீங்க முன்னாடி கேளுங்க. அதான் இன்னும் வேண்டாம். ஒரே ஒரு கீழே இருந்தா பரவாயில்ல. ஒரு மாதத்துக்கு எவ்வளவு இன்னும் வேண்டாம். பாப்பா வந்து ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டாங்க அவங்களோட கேட்டகிரியில். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அவள் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பாப்பா வின்னே பண்ணிட்டாங்க. ஸோ ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி பலூன் ஊதி உடைக்கிறது, அதுக்கப்புறமா பலூன் பின்னாடி கட்டி போட்டுருவாங்க. அதை வந்து நம்ம பலூனை சேவ் பண்ணி வச்சுக்கணும், ஆனால் மற்றவங்க பலூனை உடைக்கணும். இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கும். அந்த கேமில் ஒரு சுவாரஸ்யமான சீன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த 2 பசங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பலூனை உடைக்கிறதுக்காக. இந்த தம்பியை கண்ணை கட்டி பெருக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இது வந்து ஒரு இனோவேஷனான கேம். இந்த வாட்டி விழா குழு வந்து ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பலூன் வந்து கல்லில் இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த விளக்குமாறு வச்சு அந்த பலூனை உடைக்கணும். நீங்கள் அடித்து தான் உடைக்கணும், பெருக்கி இல்லை. அண்ட் நீங்கள் அந்த ரவுண்ட் விட்டு வெளியே போயிட்டு அவுட். இதுதான் அதோட ரூல்ஸு. நல்லா இருந்துச்சு, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இந்த கேம் வந்து கண்ணை கட்டி விட்டுருவாங்க. பின்னாடி அவங்களோட பார்ட்னர் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல அதை பேஸ் பண்ணி வந்து அவங்க பலூனை உடைக்கணும். யார் ஃபஸ்ட் உடைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அந்த மாதிரி. ஸோ அவங்க பாருங்கள் ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி சூப்பராக உடைச்சாங்க இல்லையா. ஸோ நல்லா இருந்துச்சு இந்த கேம்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மழையுமே பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அது இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு. நானும் என் சிஸ்டரும் வந்து தம்ஸ் அப்லாம் காட்டிட்டு எந்த கேமுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் அந்த ஸ்பூன் தான். எனிவே நான் வின் பண்ணல, பாதிலே என்னோடய லெமன் கீழே விழுந்துச்சு. இட்ஸ் ஓகே, சும்மா ஒரு விளையாண்டு பார்க்கலாம் அப்படின்னு போனோம். பட் அவுட் ஆகிட்டேன். அடுத்தபடியாக இந்த செங்கல் தூக்குற கேமில் போய் ஜாயின் பண்ணேன். இது வந்து என்னால் தூக்கவே முடியல. என் தங்கச்சிலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸில் வச்சுட்டு போயிட்டான். சரி நம்ம ஒரு 2-3 மினிட்ஸாவது ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அது என்ன மீறி கீழே விழுந்துருச்சு. ஸோ நான் ஒரு 3rd அவுட் ஆனேன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ரென்த் அவ்வளோதான். ஸோ இதுலேயுமே என்னால் வின் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே, பார்ட்டிசிபேட் பண்ணதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக வெளியே வந்துட்டேன். ஸோ இந்த கேமுக்கு நிறையாவே ஸ்ட்ரென்த் வேணும். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஊர்க்காரங்க தான் வின் பண்ணாங்க. கெத்தாக நின்னாங்க அசால்ட்டாக செங்கல் பிடிச்சிட்டு.
ஸோ அதுக்கப்புறமா சோடா பாட்டிலில் வந்து நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணணும். அங்கே நடுவில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு வட்டை நிறைய தண்ணி, அதை வந்து நீங்கள் கையில் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு வந்து இந்த இதில் ஊற்றணும். யார் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னு. ஸோ இந்த கேம் லாஸ்ட் இயருமே வச்சுருந்தாங்க. ஸோ பசங்களாம் இதை வந்து ரொம்ப என்துவாக விளையாடிட்டுருக்காங்க. இன் பிட்வீன் மழை ஆன் அண்ட் ஆஃப் பேஞ்சிட்டே இருந்துச்சு. ஆனாலுமே வந்து கேம் வந்து அப்பப்போ நடத்திட்டே தான் இருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க வந்து பயங்கர என்துவாக விளையாடுறது பார்க்குறதுக்கு பயங்கர ஆர்வமாக இருந்துச்சு. யோஷ்னாக்கு இந்த கேம் இல்லை, அதுதான் வந்து ஒரு விசோகமான விஷயமா போச்சு. பாப்பா விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. மேபி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த கேம் அவளுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவள் வந்து மற்றவங்களுக்குலாம் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ பானை அடிக்கிற கேம், அதாவது உரி அடிக்கிற கேம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த தூரமாக கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே இருக்கிற மார்க்லேருந்து இந்த ரோடு கிட்டே இருந்து அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் நடந்து போகணும். கண்ணை கட்டி விட்டு அது பானைக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சு விடுவாங்க. நம்ம போய் நேராக அடிக்கணும். ஸோ ஆல்ரெடி ஒருத்தவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக வச்சாலுமே எல்லாருமே வேறு ஒரு டேரக்ஷன் தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ இப்போ என் ஹஸ்பண்ட் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே ஏதோ ஒரு டேரக்ஷனில் தான் போய்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கான லக்கி கார்னர் நடக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் மியூசிக்கல் சேர் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 1 2 3 நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க சொல்கிற நம்பரில் இருக்கிறவங்க எலிமினேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அந்த லக்கி கார்னரோட 1 and 2 பிளேஸுக்கு வருவாங்க. ஸோ இந்த கேம் எவ்ரி இயர் நடக்கும். ஆனால் எப்போதுமே நான் வின் பண்ணதில்லை. ஸோ இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணேன், வின் பண்ணல. இட்ஸ் ஓகே. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து எங்களோட பொங்கல் விழாவோட கேம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஸோ இதுக்காக நம்ம வந்து ஸ்டேஜ் கிட்ட வந்து நிற்கிறோம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ நேரம் போட்டி நடந்தனால அதில் வின் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரைஸ் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இயர் வந்து வில்லிங்கோட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவெண்ட் தான் இது. ஸோ என்னோட மாமா வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ். ஸோ மோஸ்ட்லி ஊரில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் கூப்பிட்டு கிஃப்ட் கொடுக்க சொல்லுவாங்க. யோகஸ்ரீ, இரண்டாவது பரிசு சாய் மித்ரா. யோகஸ்ரீ முதல் பரிசு, சாய் மித்ரா இரண்டாவது பரிசு. பாப்பா வந்து ரன்னிங்கில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க இல்லையா, அதோட கிஃப்ட் தான் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி நம்மளோட நேட்டிவில் வந்து பாப்பா வின் பண்ணி ப்ரைஸ் வாங்கி இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது எங்கள் அம்மா கோலம் போட்டாங்க இல்லையா, அதுக்கான பரிசு. அதுக்கு வந்து ஒரு தாம்பூல தட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து எங்களோட பொங்கல் திருவிழா வந்து இதே முடிஞ்சிச்சு. உங்களோட பொங்கல் விழாலாம் எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாண்டாஸ், அவ்வளோதான். பேக் டு சென்னை கிளம்பியாச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட பொங்கல் விழா போச்சு. உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டாட்டா பை பாண்டாஸ். என்னால் இனிமே அமையட்டும். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.